ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம், 4ஆம் திருமுறை, திருநாவுக்கரசர் தேவார பதிகங்கள். விளக்கம் அளிப்பவர் ராகவன் முத்து அவர்கள். பாடல்களை பாடியவர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இன்றைக்கு முதலில் நாம் சிந்திக்க இருப்பது மண்ணுண்ட மாலவனும் என்று தொடங்கும் திருப்பாட்டு. மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணினானும் விண்ணுண்ட திருவேமுக்க விரும்பினார் காண மாட்டார். மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். திண்ணுண்ட திருவேமிக்க திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. பண்ணுண்ட பாடலோடும் பரமணி பாடுமாறே. திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மல்லினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். திண்ணுண்ட திருவேமிக்க திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்து பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. பண்ணுண்ட பாடலோடும் பரமணி ஆடுமாறே. திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாறே. பண்ணுண்ட பாடலோடும் பரமணி ஆடுமாறே. பரமணி ஆடுமாறே. பரமணி ஆடுமாறே. தில்லையம்பலத்தில் அப்பரடிகள் அருளிய திருநேரிசை அரிசீர்விருத்த பாட்டு கொல்லிப்பண் ஏற்றது. மண்ணை தின்றவனாகிய திருமாலும் திருமாலின் உந்திக்கமலத்தே வாழும் பிரம்மாவும் இறைவனின் அடியும் முடியும் காண்பதற்கு முயன்றார்கள். முயற்சியில் ஈடுபட்டு இருவரும் தோற்றார்கள். திருவடி தேடியவர் திருமால், திருமுடி தேடியவர் நான்முகன். இருவர் முன்பும் சிவமூர்த்தியானவர் வானமுகட்டுக்கு அப்பால் திருமுடியும் பாதலங்கள் யாவுக்கும் கீழே திருவடியும் கொண்ட மிக மிக பெரிய சோதி தூணாக வான் தொட்டு அப்பால் செல்லும் பேருருவத்தை கொண்டு நின்றார். அந்த வண்ணம் ஒரு திண்ணிய சோதி பெரும்பிழம்பாக நின்ற திருவாளனே, புகழ்மிக்க தில்லை சிற்றம்பலத்தின் பண்ணுடன் இசைந்த பாடல் கேட்டு
உகந்து ஆடும் அற்புத கூத்தனே, ஆனந்த மாநடம் செய்யும் பரம்பொருளே, நடராஜப் பெருமானே, முத்தி தரவல்ல உன்னுடைய திருக்கூத்தை காண்பதற்கு, கண்டு மகிழ்வதற்கு, அந்த மகிழ்வில் என்னை இழப்பதற்கு வேண்டி வந்து நிற்கின்றேன். ஐயனே, நீ திருவருள் செய்ய வேண்டும். இது பாட்டின் பொருள். திருமாலும் பன்றியாய் சென்றுணராச் சேவடி என்பது திருவாசகப் பகுதி. கண்ணனாய் வந்த அவதாரத்தில் திருமால் மண்ணை உண்டு விளையாடினார் என்பது வரலாறு. ஊழிக்காலத்தில் ஆள் இலை மேல் ஒரு பாலகனாய் துயில் புரியும் போது திருமால் எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள் அடக்கிக் கொண்டிருப்பார் என்றும் நூல்கள் கூறும். இவை யாவையும் கருதி மண் உண்ட மாலவன் என்கிறார் அப்பரடிகள். அடிமுடி தேடிய இருவரில் திருமுடியைக் கண்டதாக பிரம்மதேவர் பொய் உரைத்தார் என்று ஒரு மரபு உண்டு. பிரம்மதேவர் தாமரை மலரில் வாழ்பவர் என்றும், அந்த கமலம் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமாலின் திரு உந்தியில் முளைத்து எழுவது என்றும் நூல்கள் சொல்லும். திருவே என் செல்வமே தேனே என்று அப்பர் இன்னொரு பாட்டிலும் இறைவனை அழைப்பார். இறைவனை திருவாளன் என்று புகழ்வார்கள். இது பற்றியே சமணத்தில் இருந்து சூலை நோயால் வருந்தி வந்து பணிந்த அப்பருக்கு திலகவதியார் திருநீறு தந்ததை பேசும்போது, திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப என்பார் சேக்கிழார். இறைவன் கூத்தாடும் போது பண்ணும் பாடலும் இசைந்து விரைவி நிற்கும். இருந்தாலும் பண்ணை விட பாடல் மேலோங்கி நின்றதாம். தமிழ் சொல்லும் பொருளும் பண்ணையும் வென்று ஓங்கியது, பாடல் பண்ணை உண்டு ஓங்கியது என்பது அப்பர் காட்டுகிற நுட்பமான குறிப்பு. அப்பரடிகள் திருக்குறுக்கை வீரட்ட தலத்தில் அருளிய பாட்டு திருநேரிசை அரிசீர் விருத்தம். வரலாற்றுச் செய்தியும் சிவனருள் பெருமையும் இந்த பாட்டில் பதிவு செய்து வழங்கப் பெற்றன. இது ஒரு அற்புதமான பாட்டு. பாடல் அருளிய திருத்தலம் இக்காலத்தே கொருக்கை என்று பெயர் கூறப்படுகிறது. காவிரியின் வடகரை தலம் 63 26வது தலம். அட்டவீரட்ட தலங்களுக்குள் இதுவும் ஒன்றாக புகழ் பெற்றது. மன்மதனை இறைவன் முதல் விழியால் நெருப்பால் எரித்த தலம் இது. திருமால், பிரம்மதேவர், முருகன், திருமகள், ரதிதேவி ஆகியோர் வழிபட்டு திருவருள் பெற்ற தலம் இந்த குறுக்கை. பாட்டை இசைக்க கேட்போமா? சிலந்தியோ ஆனை காவில் திருநிழல் பந்தல் செய்து, சிலந்தியும் ஆனை காவில் திருநிழல் பந்தல் செய்து, உலந்தவன் இறந்த போதே கோட்டெங்கனானுமாக உலந்தவன் இறந்த போதே கோட்டெங்கனானுமாக சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து, உலந்தவள் இறந்த போதே கோட்டெங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டுச் சோழர் தங்கள், கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டுச் சோழர் தங்கள், குலம்தனில் பிறப்பு திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. குலம்தனில் பிறப்பு திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டுச் சோழர் தங்கள், குலம்தனில் பிறப்பு திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து,
உலர்ந்தவன் இறந்த போதே கொச்சங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோழநாட்டுச் சோழதங்கள் குலம்தனில் பிறப்பு திட்டார் குறுக்கை வீரட்டனாரே சோழநாட்டுச் சோழர்தங்கள் குலம்தனில் பிறப்பு திட்டார் குறுக்கை வீரட்டனாரே பாட்டின் பொருள். திருவானைக்கா என்பது திருச்சிக்கு அருகிலே இருக்கிற தலம். பஞ்சபூத தலங்களுக்குள் ஒன்று, நீர்த்தலம். அங்கே ஒரு சிலந்தி இறைவன் மீது மிகுந்த பற்றும் அன்பும் உடையதாக இறைவனிடத்தில் அன்பு செய்தது, தொண்டு செய்தது. இறைவன் மேல் சூரிய ஒளியின் வெம்மை வீழ்ந்து துன்புறுத்தாத வண்ணம் தன் வாயினால் வருகின்ற நூலை கொண்டு திருநிழல் பந்தர் அமைத்து பக்தித்திரத்தில் சிறந்து விளங்கியது. அதே தலத்தில் ஒரு வெள்ளை யானையும் கைப்புணல் முகந்து ஆட்டி கமல் பூங்கொத்து அணிவித்து சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது. சிலந்தி அன்பு மேலீட்டால் அமைத்த நிழல் பந்தலாகிய வலைப்பரப்பை வெள்ளானை அனுசிதம் என்று சிதைத்து அகற்றியது. அது கண்டு பொறாத சிலம்பி ஆனையின் புழைக்கைக்குள் துதிக்கைக்குள் புகுந்து கடிக்க ஆனை துன்புற்றது. அது துதிக்கையை தரையில் ஓங்கி அடித்தது. இரண்டும் ஒன்றை ஒன்று தாக்கி மடிந்தன. யானைக்கும் இறைவன் வரங்கொடுத்தார், சிலந்திக்கும் பேரருள் செய்தார். கண்ணுதல் கடவுள் சிலந்தியை பக்திக்கு மெச்சி அரசகுலத்தில் சோழகுலத்தில் பிறக்கச் செய்தார். காவிரி வாய்ந்து வளங்குழிக்கும் சோழ நாட்டின் அரசர் குலத்தில் சுபதேவன் என்ற அரசனுக்கு அவன் திருமகளனைய மனையாட்டி கமரவதியின் மணிவயிற்றில் இந்த சிலந்தி மறுபிறப்பு எடுத்தது. அப்பொழுது அதற்கு கோச்செங்கண்ணான் என்ற பெயர். கோச்செங்கண்ணான் பெரிய சிவநேய செல்வ வேந்தன். அவன் திருவருளினாலே தன்னுடைய பழம்பிறப்பை உணர்ந்தான். திருக்குறுக்கை தலத்தில் வீரட்டனார் என்ற திருப்பெயர் தாங்கி எழுந்தருளியிருக்கும் இந்த இறைவன்தான் சிலந்தியை சோழனாக பிறக்கச் செய்த கடவுள் என்று அப்பரடிகள் பெருமானை புகழ்கிறார். சிவபக்தியில் சிறந்த சிலந்தி தன்னுடைய பக்திக்கு பரிசாக அரசகுலத்தில் பிறக்கும் பேறு பெற்றது. அந்த பிறவியிலும் எந்தோள் ஈசர்க்கு மணிமாடமாம் கோயில்கள் பல எடுத்து தன்னுடைய தொண்டை தொடர்ந்து புரிந்தது. அந்த சிலந்தியாக இருந்த இந்த பிறவியில் கோச்செங்கட் சோழராக வந்த அந்த பெருமான் பெரிய சிவப்பேறு பெற்றார். உலகம் பாராட்டுகிற தொண்டு செய்தார். உலர்ந்தவன் இறந்தபோது என்கிற பாட்டின் தொடர் சிவபக்தி மேலீட்டால் யானையும் சிலந்தியும் தம்முள் ஒன்றை ஒன்று துன்புறுத்தி வருத்தி வருந்தி மாய்ந்தன என்பதை சுட்டியது. பக்திக்கு பரிசாக இறைவன் என்னவெல்லாம் தருவான் என்பதை இந்த பாட்டில் அப்பரடிகள் நுண்பொருளாக சுட்டியிருக்கிறார். இதைப்போல் நாமும் பக்தி செய்ய வேண்டும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பு. முன்பு கூறிய திருக்குறுக்கை பதிகத்தில் இடம்பெற்ற பாட்டு திருநேரிசைப்பாட்டு. சண்டேஸ்வர பதம் பெற்ற விசார சர்மரின் வாழ்க்கையை அப்பரடிகள் இந்த பாடலில் வியந்து பாடி இறைவன் கருணையை புகழ்கின்றார். பாட்டை இசைக்க கேளுங்களேன். தழைத்ததோராத்தியின் கீழ் தாபரம் மணலால் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கரந்து கொண்டாட்டக் கண்டு தழைத்ததோராத்தியின் கீழ் தாபரம் மணலால் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கரந்து கொண்டு ஆட்ட கண்டு தழைத்ததோராத்தியின் கீழ் தாபரம் மணலால் கூப்பே அழைத்தங்கையாவின் பாலை கரந்து கொண்டு ஆட்டக்கணே கழைந்தோர் ஆத்தியின் கீழ் தாபரம் மணலால் கூப்பே அழைத்தங்கையாவின் பாலை கரந்து கொண்டு ஆட்டக்கண்டு அழைத்தங்கே ஆவின் பாலை கரந்து கொண்டு ஆட்டகண்டு பிழைத்தத
தாதை தாளை பிழைதன் தாதை தாளை பெருங்கொடு மழுவால் வீத விழைதன் தாதை தாளை பெருங்கோடு மழுவால் வீத பிழைதன் தாதை தாளை பெருங்கொடு மழுவால் வீத குழைத்ததோர் அமுதம் இந்த குறுக்கை வீரட்டனாரே பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கோடு மழுவால் வீத குழைத்ததோர் அமுதம் இந்த குறுக்கை வீரட்டனாரே பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கோடு மழுவால் வீத குழைத்ததோர் அமுதம் இந்த குறுக்கை வீரட்டனாரே தழைத்ததோர் ஆத்தின்கீழ் தாபரம் மணலால் கூப்பே அழைத்தங்கையாவின் பாலை கரந்து கொண்டாட்டக் கண்டே பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடு மழுவால் வீத குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே மண்ணியாற்றங்கரையில் சிறந்த புண்ணிய பதியாக இருப்பது திருச்சேஞ்சலூர். இந்த தலம் திருமுருகப் பெருமானால் உண்டாக்கப்பெற்ற தலம். சோழவேந்தர்கள் 5 பதிகளில் முடிசூட்டிக் கொள்வார்கள். அந்த 5இல் இதுவும் ஒன்று. கண்ணின் பயனாம் பெருகொழியும் கருத்தின் பயனாம் அஞ்செழுத்தும் போல் மண்ணின் பயனாம் திருப்பதி. இந்த பதியில் மறையவர் குலத்தில் காசிப கோத்திரத்தில் எச்சதத்தர் என்பார் ஒருவர் இருந்தார். அவருடைய திருமைந்தரே விசார சருமர், பின்னால் இறையருளால் சண்டேசப் பதம் பெறப்போகிறவர். இவரை சிறிய பெருந்தகையார் என்று சேக்கிழார் அழைத்து மகிழ்வார். விசார சருமர் மண்ணியாற்றங்கரையில் புல் நிறைந்த இடங்களில் ஆணிரைகளை மேயவிட்டு பாதுகாக்கும் வேலையை இளையரிடத்திலே இருந்து தாம் மேற்கொண்டார். இந்த வேலையை பெரிய சிவபுண்ணியம் என்றும் தன்னுடைய கடமை என்றும் உள் உணர்ச்சியின் காரணமாக விசாரசருமர் மேற்கொண்டார். விரும்பி மேற்கொண்ட பணியை செவ்வனே செய்து வந்தார். அந்த காலத்தில் ஆத்திமரம் ஒன்றின் கீழ் நிழலில் மண்ணால் கோயிலும் சிவலிங்க திருமேனியும் உருவாக்கி விசாரசருமர் அதனை பூசித்தார். விசாரசருமர் மேய்த்த பசுக்கள் அருகிலே வந்து தாமே பால் பொழிய அது பெருமானுக்கு திருமஞ்சனமாயிற்று. அதைக் கண்டு மகிழ்ந்தார். குடங்களிலேயும் பால் கறந்து வைத்திருந்து திருமஞ்சனம் செய்தார். அருகில் பெறக்கூடிய ஆத்தி மலர் தளிர்களைக் கொண்டு அர்ச்சனை புரிந்தார். இந்த நியமத்தை பன்னாட்கள் நிகழ்த்தி வந்தார். அப்படி நடக்கும் காலத்தில் ஒரு நாள் தந்தை எச்சதத்தன் இதனைக் கண்டு உண்மையை உணராதவராக தன் மகனை தாக்கினான், திட்டினான். திருமஞ்சனத்திற்கு என்று வைத்திருந்த குடப்பாலை காலால் சிந்தினான், இடறினான். இதைக் கண்ட விசார சர்மர் இந்த செயலைக் கண்டு பொறாதவராக திருமஞ்சன பால் சிந்தியது என்கிற சிவ அபராதம் மலையளவு தீயாக நெஞ்சில் மூட வெகுண்டு எழுந்தார். இந்த குற்றத்தை செய்தது தன்னுடைய தந்தைதான் என்று அறிந்தால் கூட அந்த தீமை சிவ அபராதம் என்பதனால் அதனை பொறாதவராக பால் குடத்தை இடறிய காலை முறிப்பேன் என்று பொங்கி எழுந்தார். அவர் முன்னால் கிடந்த ஒரு மரக்குச்சி கோல் திருவருளினாலே மழுவாயுதமாக ஆயிற்று. மழுவாயுதம் என்றால் கோடரி. அந்த மழுவினால் எச்சதத்தினுடைய இருதாளும் துணிப்புண்ணும்படியாக விசார சருமர் எரிந்தார். பூசணிக்கு நேர்ந்த இடையூறு நீங்கிற்று என்கிற ஒரே நினைவோடு மன நிறைவோடு தன்னுடைய பூசணி நியமத்தை விசார சருமர் தொடர்ந்தார். செறிந்த சடை நீழ்முடி சிவனார் இரவியோடு விடையேறி அந்த களத்தில் காட்சி தந்தார். இளைய பெருந்தகையின் பக்திக்கு மெச்சி விசாரசருமருக்கு சண்டீசர் என்கிற பதவி தந்தார். தொண்டர்க்கெல்லாம் அதிபதியாக்கினார். நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் அனைத்தும் உனக்கே உரிமையாகட்டும் என்று திருவருள் செய்தார். தந்தை எச்சதத்தனும்
குற்றம் நீக்கி சுற்றத்தாரோடு சிவலோகமடைந்தான். அமுதம்போல் இனிக்கின்ற சண்டீச பதம், சிவபிரானுக்குரிய நிருமாலியங்கள் யாவும் தமக்காகும் பேறு, இவற்றை விசாரசர்மருக்கு சிவபெருமான் வழங்கினார். திருக்குறுக்கை வீரட்டானத்து இறைவனே அவ்வாறு பெருங்குரணை செய்தவன் என்கிறார் அப்பரடிகள். தீதில்லை மாணி என்ற திருத்தோள் நோக்க திருப்பாட்டில் இந்த வரலாற்றை, இறைவன் கருணை செய்த தன்மையை மாணிக்கவாசகர் போற்றுவார். தாதையை தாளர வீசிய சண்டிக்கும் என்கிற திருப்பல்லாண்டு பாசுரத்தில் இறைவன் திருக்கருணையை சேந்தனார் மிகவிதந்து பாடுவார். பூதலத்தோர்கள் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் ஆகிய பரிசுகளையெல்லாம் பாதகத்துக்கு பரிசு என்று வழங்கினான் பரம்பொருள் என்பார் சேந்தனார். திருக்குறுக்கை திருப்பதிகத்தில் இறைவன் தன்னடி செய்த இதுபோன்ற பல செய்திகள், வரலாறுகளை அப்பரடிகள் பாடுவார். இந்த வரலாறுகள் நம்மையும் இறைவன்பால் அன்பு கொள்ளும்படியாக தூண்டி நெறிப்படுத்துவதற்காக அடிகள் கையாண்ட உத்தி என்று சொல்ல வேண்டும். வேதியா வேதகீத வீணவர் அண்ணா என்று என்று ஓதியே மலர்கள் தூவி வேதிய வேதகீத விண்ணவர் அண்ணா என்று என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கி நின் கழல்கள் காண ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கி நில் கழல்கள் காண வேதிய வேதகீத விண்ணவர் அண்ணா என்று என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கி நின் கடல்கள் காண பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படரு சடை மதியம் சூடும் பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யே ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யே வேதிய வேதகீத விண்ணவர் அண்ணா என்று என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கி நின் கடல்கள் காண பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யே அருள் செய்யே. நான்மறைகளின் உட்பொருள் ஆக நின்றிலங்குகிற ஆலவாய்க் கடவுளே, வேதங்களால் பாடி போற்றப் பெற்ற சொக்கநாதப் பெருமானே, தேவர்கள் பலரும் அருகிலே வந்து அண்ணலே தலைவரே என்று ஏத்திக் கொண்டாடும் சிறப்புக்கு உரிய சோமசுந்தரப் பெருமானே, தங்கள் பல்லாயிரம் திருநாமங்களை ஓதி புதிய மணமலர்களை தூவி மனம் உமது திருவடிகளில் ஒன்றி லயமாக தேவரும் பிறரும் உம்முடைய திருவடிகளிலே வணங்கி நிற்கிறார்கள். அவர்கள்பால் கருணை கூர்ந்து எம்பாலும் பரிவு கொண்டு உடலின் இடப்பாதியில் மரகத பசுங்குடியாகிய உமையன்னையை தாங்கி திருவடியில் விழுந்து தொழுத திங்களை தேயா நிலைக்கு உயர்த்தி
வாழ்த்தி சடையில் சூடி நிற்கின்ற உன்னுடைய கருணை கோலத்தை எனக்கும் காட்டி அருள் செய்வீராக. இது பாட்டின் பொருள். இந்த திருப்பாட்டில் திரிகரணங்களாலும் ஈசனை வணங்கித் தொழுகிற முறையும் பெருவாழ்வு தருகிற பெருமானுடைய கருணையும் விளக்கி சுட்டப்பெறுகின்றன, உட்பொருளாக சுட்டப்பெறுகின்றன. திருநாமங்களை ஓதுதல் மொழியால் செய்கிற பூசனை, மலர்களை தூவுதல் உடம்பினால் கைகளால் செய்கிற வழிபாடு, ஒருங்கிக் கடல் காணுதல் என்பது சித்தத்தை சிவத்தின்பால் செலுத்தி மனத்தினால் செய்கிற வழிபாடு லயம். இவ்வாறு மனம் மொழி மெய் மூன்றினாலும் தேவர்கள் வணங்குகிறார்கள். நாமும் இவ்வாறு வணங்க வேண்டும். வணங்கினால் தேவர்கள் போலே ஆகலாம் என்பது குறிப்பு. இறைவனை பிரியாதிருக்கும் வரம் வேண்டி அம்பிகை பலகாலம் நோன்பு கொண்டு பாடுகிடந்தாள். அவள் விரும்பிய வண்ணம் தம்முடைய திருமேனியில் சரிபாதியை சிவனார் அவளுக்கு தந்தார். அதனால் அவர் மாதுரு பாகனாயினார். மாமனாராகிய தட்சனின் சாபத்தால் நாளும் தன்னுடைய கலைகள் குறைந்து அழிவுற்றுச் சாம்பி வருந்தினான் சந்திரன். சிவனார் திருவடிகளில் சரண் புகுந்தான். தன்னுடைய பரங்கருணையால் சந்திரனுக்கு அபயம் நல்கி அவன் கலைகள் மேலும் குறைந்து அறவே அற்றுப்போய் விடாமல் அவனை வாழ்வித்தார். தன்னுடைய சடைமுடியில் ஏற்றி சூடி அவனுக்கு பெருவாழ்வு தந்தார் பரமன். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், ஏறி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், இன்னடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய் என்று பிற தலங்களில் பாடுகிற தேவாரப் பாட்டில் அப்பரடிகளே அருளக் காணலாம். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பால் புகில் அளவில்லை கிடக்க வேண்டாம் என்பது சம்பந்தர் தேவாரம். மனமானது தன்முனைப்பு அற்று ஒடுங்கி லயமாக வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுவார்களுக்கு ஆண்டவன் செய்கிற கருணை திறம் அளப்பரியது. அந்த திறத்துக்கு 2 எடுத்துக்காட்டுகளை அம்பிகைக்கு இடப்பாதி தந்ததை, சந்திரனை சடைமுடியில் ஏற்றதை அப்பரடிகள் இங்கு எடுத்துக்காட்டாக வைத்து நம்மை நெறிப்படுத்துகிறார் என்று சொல்ல வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிரு திருமுறை அமுதம் 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவார பதிகங்கள். விளக்கம் அளித்தவர் ராகவன் முத்து அவர்கள். பாடல்களை பாடியவர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டப்படைப்பு.